Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் கடந்த சில நாட்களில் 6 செல்லப்பிராணிகள் காணாமல் போயுள்ளன. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதீஷ். சிறுத்தை நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கிறதா? வனத்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? சக்தி, நாம் தற்போது குனியமுத்தூர் ஜே நகர் பகுதியில் இருக்கிறோம். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இந்த பகுதியில்தான் கடந்த சில நாட்களாக சந்தேகத்திற்கு இடமான வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இரவு நேரங்களில் ஒரு பெரிய வாளுடன் கூடிய அந்த விலங்கை பார்த்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வனத்துறை தற்போது இந்த குனியமுத்தூர் பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணிகளையும் அந்த வனவிலங்கை தேடக்கூடிய பணிகளையும் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதி முழுவதுமே மக்கள் அச்சத்துடன் இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாய்கள் அதிகமாக காணாமல் போயிருக்கிறது. வீட்டு நாய்களும் காணாமல் போயிருக்கிறது. இந்த பகுதியில் தெருக்களில் அதிகமான நாய்கள் இருந்த நிலையில் தற்போது நாய்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள், எது மாதிரியான அச்சத்துடன் இருக்கிறார்கள், என்ன நடமாட்டம் இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடம் பேசலாம். அம்மா, சொல்லுங்க, இப்ப இரவு நேரங்களில் எது மாதிரியான நீங்க வனவிலங்கு பார்த்ததா சொன்னீங்க இல்லையா? எது மாதிரியான விலங்கு பார்த்தீங்க? சிறுத்தை மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா வால் நல்லா பெருசா இருந்தது. நைட்ல ஒரு 10-10:30 மேல நான் வெளியில போயிட்டு வரும்போது பார்த்தோம். அப்ப பார்த்தப்ப அது இப்படி அந்த ரோட்ல இருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்துச்சு. நான் பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுல அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்லவும் நாங்க திருப்பி அதை நான் நோட் பண்ணாம விட்டுட்டோம். நாங்க பார்த்தோம், கண்டிப்பா சிறுத்தை தாங்க. வால் நல்லா பெருசா இருந்துச்சு. நான் எங்க வந்தேன், நான் தான் பின்னாடி வரேன்னு சொன்னேன். இந்த பகுதியில் மேலும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீட்டிலிருந்து அதிகமான செல்ல பிராணிகள் காணாமல் போயிருக்கிறது. இந்த வீட்டை காலி செய்துவிட்டு இந்த குடியிருப்பு வாசிகள் சென்று இருக்கிறார்கள். மிகுந்த அச்சத்துடன் இந்த பகுதி மக்கள் இருப்பதால் தற்போது வனத்துறையினர் இந்த பகுதியில் அந்த விலங்கு நடமாட்டத்தை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நம்முடைய நேச்சர் கன்சர்வேஷன் சொசைட்டியுடைய தலைவர் ஜலால் இருக்கிறார், உடன் பேசலாம். சொல்லுங்க, இப்ப இந்த வனவிலங்கு நடமாட்டம் இருக்கிறதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? எது மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கீங்க? இல்ல, இது கடந்த ஒரு 2-3 மாத காலமாவே இந்த பகுதியில் இந்த தெருநாய்கள், அப்புறம் பூனை இதெல்லாம் அடிச்சிட்டு இருக்குதுங்க. அதே நாய் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாகி போச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஷோல்டர்ல அடிச்சு ரத்த காயங்களோட இந்த தெருவில் சுத்திட்டு தெரிஞ்சது. அப்ப அதனுடைய உடம்பெல்லாம் பார்த்தா உடம்புல எல்லாம் அந்த நைல் கிராச்சஸ் எல்லாம் இருந்தது. அது போக இப்ப இது என் வீடு தான். இப்ப நீங்க இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வீடு தான். அந்த வீட்லயே கிட்டத்தட்ட 3 பூனைகளை அடிச்சிருக்குது. 3 பூனைகளும் காணும், அடிச்சு போட்டிருக்கு. அதே போல பின்னாடி வீட்லயும் பூனையை அடிச்சிருக்குது. பின்னாடி வீட்லயும் அந்த சைடு நாய்களை அடிச்சிருக்குது. இப்போ இந்த எம்எஸ் கார்டன் முன்னாடி நீங்க வர்ற வழியில பாத்தீங்கன்னா கூட நேத்து ஏதோ ஒரு நாய் அடிச்சிருக்காரு இப்ப சொல்லிட்டு போனாங்க. அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஒரு துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ அடிச்சதுங்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்களும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலான் இருக்கிறாங்க. அதே போல இப்போ இந்த லாஸ்ட் டிசம்பர் மந்த்து இப்போ இந்த மேல இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, மேல இந்த வீட்டுல படிக்கட்டுல ஏறி போனதா இவங்களும் சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தகவல் கொடுத்து நம்ம என்ஜிஓஸ் எல்லாம் இங்க ஒரு குழு வந்திருக்கிறோம். டிபார்ட்மெண்ட்ல தானியங்கி கேமரா இப்போ அங்கங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் இருக்கக்கூடிய இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பொதுமக்களும் குடியிருப்பு வாசிகளும் அந்த வனவிலங்கை பார்த்திருக்கிறார்கள். அதனுடைய கால் தடங்களை தற்போது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அதனை வனத்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக சிறுத்தையாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது தேடுதல் வேட்டையிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அதற்கான மேல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.